சில்லுன்னு ஒரு காதல். அப்போ இத வரைஞ்சது? எல்லாம் என் தங்கச்சி கையில் வரைஞ்சதுதான். ஓ, அவ நல்ல டிராயிங் பண்ணுவா. ஆமா சார், எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உன் தங்கச்சி நல்லா தான் வரைஞ்சிருக்கா. நான் பாராட்டினேன்னு சொல்லு. ஆ, ஏதாவது முக்கியமான காலா இருக்க போது பேசிருக்கலாமே. ஆ, ஆ, அது ஒண்ணும் இல்ல, ஜாப் கால் தான். நான் இப்போ ஆன்லைன்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஒர்க் ஃப்ரம் ஹோம். எனக்கு அமெரிக்கா போறதுக்கு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. ம்ஹும். இன்னைக்கு நைட் தான் ஃபைனல் இன்டர்வியூ. அது சம்பந்தமான கால் தான். ஆனா இப்போ திடீர்னு வீட்ல கல்யாணம்னு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. செலக்ட் ஆயிட்டா எப்படி போறதுன்னு. நல்லது தானே, தாராளமா போ. அதுக்கு இல்ல, ஆ, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி போக முடியும்? நீ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, இது உன்னோட கரியர். அது மட்டும் இல்ல, படிப்பு, ஜாப் எல்லாமே உன்னோட சுதந்திரம், உன்னோட விருப்பம். தாராளமா உனக்கு விருப்பம் இருந்தா உன்னோட ஜாப உன் விருப்பம் போல கண்டினியூ பண்ணு. ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். நிறைய பேசணும்னு நினைச்சேன். ரெண்டு விஷயம் என்ன பேச விடாம பண்ணிடுச்சு. ஒன்று இந்த போலீஸ் டிராயிங், இன்னொன்று உன்னோட ஜாப் மேட்டர். ஸோ இப்போதைக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம பொறுமையா இன்னொரு நாள் பேசலாம். நிறைய பேசி ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த ஜாப் விஷயம் இப்போதைக்கு எங்க வீட்ல தெரிய வேண்டாம், ப்ளீஸ். ஓகே. ஏய் 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 கயல், நில்லடி. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ நல்லா இருக்கு. வா வந்து ஏறு. உன் ஓட்ட வண்டியை நீயே வச்சுக்கோ. இதுக்கு ஒரு கட்ட வண்டியே எவ்வளவோ மேல். இதை நம்பி எல்லாம் என்னால வர முடியாது. எப்ப வேணாலும் ரிப்பேர் ஆகி நிற்கும். நான் என் காலை நம்பியே ஓடிக்கிறேன். ஏய், ரொம்ப பண்ணாதடி. இந்த வண்டியில போய் டெலிவரி கொடுத்துதான் நமக்கு பெரிய லாபம் கிடைச்சது. அது ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா என் வண்டியை குறை சொல்லாத. ஏ வாய மூட்ரி. அது நாம ரெடி பண்ண அப்பளத்தோட தரத்துக்கு கிடைச்ச மரியாதை. அதோட உன் வண்டியை சேர்த்து அப்பளத்தோட மரியாதையை கெடுத்துடாத. இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உங்க அக்காவை பார்க்க வந்த மாப்பிள்ளைய உன்னால பார்க்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப வண்டியில ஏற போறியா இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் இப்போ முக்கியம். வந்தவங்க போறதுக்குள்ள நான் போய் தானே ஆகணும். ஆனா ஒண்ணு, மறுபடியும் உன் வண்டி மக்கர் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோ, நீ செத்தடி. சரி சரி ஏறு, போலாம் போலாம். உட்காரு. ஓடி. நாங்க வரோம். போயிட்டு வாங்கம்மா. வரோங்க. வாங்க நான் போயிட்டு வரேங்க. வாங்க. ஏன் அவங்க கிளம்புறாங்க? வண்டி எங்கே நிறுத்தடி. ஆமாண்டி. ஐயோ மோனிகா, நீ இப்படியே வீட்டுக்கு கிளம்பு. என் அம்மா உன்னை பார்த்தாங்க, லேட் ஆனதுக்கு உன்னையும் திட்டுவாங்க. ஏய் கிளம்புடி. கரெக்ட் தாண்டி. நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். இப்ப சிக்கனா நான் குருமாதான். சரிக்கே போயிடுறேன். ஒவ்வொரு தடவையும் என் நிலைமைதான் கஷ்டமா இருக்கு கவிதா. உங்க அப்பா இப்படியே பண்ணா நாம என்னதான் செய்ய முடியும்? எப்படி சமாளிச்சு தானே ஆகணும். சரி விடுங்க, அடுத்து ஆக வேண்டியதை பாப்போமே. என்ன போலீஸ் வந்துட்டு போறாங்க? ஒருவேளை அப்பாவை யாராச்சும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்களா? ஐயோ கடவுளே, அப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சும்மா? அப்பா எங்க? கல்யாணி, இன்னும் என்ன வாசல்ல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? கடவுளே, அப்பா இருக்காரு. எல்லா வேலையும் நாம தான் இழுத்து போட்டு செய்யணும். பெரிய இடத்து சம்பந்தம் வர ஊரே மெச்சர் மாதிரி பண்ணணும்ல.
நம்ம கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி எல்லா ஏற்பாடும் பிரமாதமா பண்ணணும். என்ன சொல்றது புரியுதா? சரிங்க. உள்ள போ. வாடி. அம்மா ஐயோ, இவன் வேற நிற்கிறானே, இவனை சமாளிக்கணுமே. டிரைவர் சார். வந்த வேலை முடிச்சு நீ வண்டி எடுத்து கிளம்பலாம். சரி சார், பணம் கொடுங்க, நான் கிளம்புறேன். பணம்? மாமா பாக்கெட்ல பணம் இல்லை மாமா. வேணா ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வரட்டுமா மாமா? பரவாயில்ல மாப்பிள்ள, இந்த தடவை என்கிட்டயே இருக்கு, நானே கொடுத்துட்றேன். சரி மாமா. ஆமா டிரைவர், இந்த பணத்தை வாங்கி யார்கிட்ட கொடுப்ப? சார், எங்க ஓனர்கிட்ட தான் சார் கொடுப்பேன். மாட்டிக்கிட்டாடா. அப்போ ஒன்று பண்ணு, இப்போ நீ வண்டி எடுத்துட்டு போ, நான் ஓனரை பார்த்து பணம் கொடுத்துட்றேன். ஆஹா, வந்த வழி உனக்கு தெரியும்ல, பார்த்து பத்திரமா போன சரியா? நீ போயிடுவ. வாங்கம்மா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரியான டுப்பா இருக்கணும் இந்த ஆளு. ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்க. இவ்ளோ நேரம் எங்க ஊர் சுத்திட்டு வந்த? சொல்றி, சொல்லுங்கற. அம்மா, என்னம்மா இது? உன் பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நான் என்னைக்காவது போய் சொல்லிருக்கனா? ஆமா, அப்படியே உண்மையை சொல்றதுக்கு நீ ஹரிச்சந்திர வீட்டு பொண்ணு பாரு. உத்தமன் பொண்ணுமா? இதெல்லாம் வக்கனைய பேசு. பொய்ய தவிர உன் வாயில இருந்து எதுவும் வராதே. சும்மா நடிக்காத. வலிக்குது வலிக்குது. உன்னை தொடவே இல்ல, அதுக்குள்ள வலிக்குது வலிக்குதுன்னு கத்துற. உன்னை என்ன பண்ற பாரு. நில்லு. ஏய் கையல், நில்லுடி. எங்கடி ஓடுற? நில்லுடிங்கற. நில்லுடி. ஏய், ஒதுச்சினா பாரு. ஓடாதடி. ஏய், என்ன கையில் பண்ற? மாப்ள, நீங்க விலகுங்க. அடிக்க வராங்க. ஏய், இப்படி வாடி. அம்மா, மாமா மேல பட்டு போடுமா? உன்ன மாமா அப்படியே நில்லு மாமா. மாப்ள, அவளை காப்பாத்தாதீங்க மாப்ள. குடிக்கிறது கூழு, ஆனா கொப்பளிக்கிறது பன்னீர். இவள 4 அடி அடிச்சாதான் என் மனசு ஆறும். ஊரெல்லாம் என்ன சொல்லிட்டு வந்திருக்கா தெரியுமா மாப்ள? நம்ம வீட்டுக்கு வர போற மாப்ள ஹெலிகாப்டர்ல பறந்து வந்து இறங்க போறாராம். இவள இங்க வாடி. இருங்கத்த, கயல் ரொம்ப நல்ல பொண்ணத்த. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோடி ரூபாய் கொடுத்தா கூட பொய் சொல்லவே மாட்டா. ஆமா ஆமா, நீங்க தான் மெச்சிக்கணும். இங்க பாருடி, இன்னைக்கு உங்க மாமாவால நீ தப்பிச்ச. இன்னொரு முறை இப்படி பண்ணு, அப்புறம் இருக்கு உனக்கு. இன்னொரு முறை இப்படி பண்ண, அப்புறம் இருக்கு உனக்கு. மாமா, அப்படியா சொல்றீங்க? என்ன அப்படியா சொல்றீங்க? கோடி ரூபாய் கொடுத்தா கூட பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களே, அத கேட்டேன். ஆமா, உண்மையா தானே சொன்னேன். நீ பொய் சொல்ல மாட்ட, ஆனா உண்மையா சொல்ல மாட்ட. சிரிக்காதீங்க மாமா. சரி மாமா, அக்காவை பார்க்க வந்த மாப்ள எப்படி இருந்தாரு? ரொம்ப அழகா இருந்தாரா? என் காயத்ரி அக்கா அளவுக்கு நல்ல கலரா ஹைட்டா இருந்தாரா? 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு பாத்தீங்களா? ஜோடி பொருத்தம் ஓகேவா? அப்புறம் 2 பேரும் சரின்னு சொல்லிட்டாங்களா? கல்யாணத்துக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அப்புறம் இரு. எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுற? கொஞ்சம் பொறுமையா தான் கேளேன், நான் எல்லாத்தையும் சொல்றேன். பொறுமையா சொல்றேன்னு இழுக்காதீங்க மாமா, டக்குன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள படத்துல வர மாதிரியே சும்மா அழகான போலீஸ் ஆபீசர் தான். அவரு சும்மா ஹீரோ மாதிரி இருக்காரு. அப்படியா? போலீஸா? ஐயோ, சூப்பர் சூப்பர். எனக்கு இப்பவே அவரை உடனே பார்க்கணும் போல இருக்கு. மாமா, அவர் போட்டோ ஏதாவது கொடுத்துட்டு போனாரா? குடுக்கல, ஆனா எடுத்துட்டேன். என்ன புரியல? அவரை என் செல்போன்ல போட்டோ எடுத்துட்டேன்னு சொன்னேன். இருச்செல்லாம் காட்டுறேன். இரு, அவசரப்படக்கூடாது. எப்படி? இது என்ன கொடுமை? இந்த ஆளா
இல்லையா? இவரெல்லாம் போலீஸா? என்ன மாமா இது? ஏன் இவருக்கு என்ன குறைச்சல்?